2007 மார்க்கெட் கிராஷ், கொரோனா வைரஸ், இப்போ நடந்திருக்க டிவிகே விக்ட்ரி. இந்த மூணுத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருக்கும். என்னென்னா இந்த மூணுத்தையுமே நம்ம பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். பிளாக் ஸ்வான் அதாவது இந்த கான்செப்டை முதல்ல கண்டுபிடிச்சது நசீம் தலீப். இன்ஃபேக்ட் அவர் இதை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இது எங்கேருந்து டிரைவ் பண்ணாருன்னா 18th century வரைக்கும் உலகம் ஃபுல்லாக ஸ்வான்ஸ், அதாவது அன்னப்பறவை அப்படின்னாலே வெள்ளை கலர் தான். இதை தான் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. பட் 19th century ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல பிளாக் கலர் ஸ்வான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பல வருஷமாக நம்பிட்டு இருந்த ஒரு பிலீஃப், அதாவது ஸ்வான்ஸ் அன்னப்பறவைனாலே வெள்ளை அப்படின்ற ஒரு பிலீஃபை இந்த ஒரு ஈவெண்ட் பிரேக் பண்ணுது, அதை முழுசாக உடைக்குது. ஸோ இங்கேருந்து தான் அவர் இந்த பிளாக் ஸ்வான்ன்ற கான்செப்டை டிரைவ் பண்ணுறாரு. உலகத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ, ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருந்த ஒன்று திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து பிரேக் பண்ணுதோ, அது பிளாக் ஸ்வான்னு சொல்கிறார். ஒரு ஈவெண்ட் பிளாக் ஸ்வான் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கணும்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட், அது யாரும் முன்னே இப்படி நடக்க போகுதுன்னு யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. 2வது, அதோட இம்பேக்ட் பயங்கர பெருசாக இருக்கும். 3வது, எப்போல்லாம் அது நடக்குதோ அப்போல்லாம் ஒரு கும்பல், நான் தான் அப்போவே சொன்னேன்னு ஒரு கும்பல் ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2007 நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். அது நடக்கிற வரைக்கும் எல்லாருமே சொன்னது ஹவுசிங் மார்க்கெட் நல்லா இருக்குது, எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் அது நடந்த அப்புறம் இதை சொன்னவங்க எல்லாருமே புக்ஸு, ஆர்டிகல்ஸு, வீடியோஸ்ன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது தப்பாக போனதை பற்றி கவலை இல்லை. இப்போ நடந்து முடிஞ்ச அப்புறம் அவங்களால ஈஸியாக ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டை பண்ண முடிஞ்சது. சேம் வித் கொரோனா வைரஸ் நடக்கிற வரைக்கும் யாருமே அதை பற்றின இம்பேக்ட் சொன்னதே கிடையாது, அதை ப்ரெடிக்ட் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே லாக்டவுனில் போக போகிறீங்க, உங்களால் வெளியவே வர முடியாது, இது பல பேரோட உயிரெடுக்க போகுது, அந்த மாதிரி விஷயத்தை யாரும் ப்ரெடிக்ட் பண்ணது கிடையாது. பட் அது நடந்த அப்புறம் எல்லாருமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சா. அதாவது நான் தான் அப்போவே சொன்னேன், இதை சாப்பிட்டதுனால தான் இது நடந்தது. ஸோ இதையுமே ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக சொல்லலாம். இப்போ டிவிகே விக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே சொன்னது டிஎம்கே தான் மோஸ்ட்டாக வின் பண்ணும், இல்லை கன்ஃபார்மாக வின் பண்ணோம். டிவிகே 20-25% தான் லிமிட்டே வச்சுருந்தாங்க. அண்ட் சினிமாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஓட்ஸாக மாறாதுன்றது தான் ஒரு பேசிக் ஆர்குமெண்ட், எல்லாருமே ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், யாரும் எதிர்பார்க்கல. சேம், இட் ஹாஸ் மோர் இம்பேக்ட். அதே சமயம் நான் தான் அப்போவே சொன்னேன்ற குரூப் ஃபார்ம் ஆச்சு. அதாவது இவங்கெல்லாம் சினிமா கிரேஸ், அதனால் பைத்தியகாரத்தனமாக ஃபாலோ பண்ணுறதுனால இப்படி ஒரு இம்பேக்ட் வந்திருக்குன்னு காஸ் அண்ட் எஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய காஸ் அண்ட் எஃபெக்ட் இதில் உருவாச்சு. இது மட்டும் இல்லை, இப்போது ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அப்போவே சொன்னேன் கடகராசி, விஜய் கடகராசின்றதுனால கண்டிப்பாக வின் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை கம்மியாக இருந்திருக்கும். பட் ஒரு ஈவெண்ட் நடந்த அப்புறம் நான் தான் அப்போவே சொன்னன்ற ஒரு பேட்டர்ன் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நசீம் தலீபோட ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், இந்த உலகமே ஒரு நிச்சயமற்ற தன்மையில தான் இயங்கிட்டு இருக்கு, அதாவது அன்சர்டனிட்டி. அண்ட் ரேண்டமாக தான் பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது ரெண்டையுமே ஹியூமன்ஸ், மனுஷனால நம்ம ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். அதனால தான் எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடக்குதோ, அதுக்கு நம்ம உடனே ஒரு காரணத்தை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் 1-to-1 ரேஷியோவில். ஆனால் இன் ரியாலிட்டி அந்த ஈவெண்ட்டுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். பட் நம்ம ஒரு ரீசனாக எடுத்து இதனால தான் இது நடந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம செட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கான்செப்டை தான் நரேட்டிவ் ஃபேலசின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்கு நாமே செட் பண்ணிட்டு நரேட்டிவ். நம்மளால் வெறும் ஃபேக்ட்ஸை கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவே ஒரு ஸ்டோரிஸ் மூலியமாக சொன்னால் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். அதனால தான் மனுஷனாலய நாம உலகத்திலேயே கதை காட்டுறதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறார். பல ஈவெண்ட்ஸ் நம்ம நடந்திருக்கோம், குளோபல் ஈவெண்ட்ஸ் கிடையாது. நம்ம பர்சனல் லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு காரணத்தை தேட ஆரம்பிப்போம், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை தான் நரேட்டிவ் ஃபேலசின்னு சொல்கிறார். ஃபைன், பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அப்போது நடந்ததை அப்படியே ஏற்றுக்கணுமா, அதுக்கு ரீசன் தேடவே கூடாதுன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரே ரீசன் நமக்கு பெருசாக தெரியுது, அது ஆக்சுவல் ரீசனாக இருக்காது. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும், அது கரெக்டாக இருக்குமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. பட் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது பேர் தான் ஆன்டி ஃப்ராஜிலிட்டி. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.